என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க. அந்த 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் என்னென்னா, கொசைன் ஃபார்முலாவில் ஒரு சப்டிவிஷன் கொடுத்துட்டு அதை வந்து நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் பாருங்கள். இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி தென் ப்ரூவ் தட் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2CA காஸ் பின்னு சொல்லி நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு ட்ரையாங்கிளுக்கு பேர் கொடுக்கறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஹிண்ட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பி ஸ்கொயர்னு இருக்குங்களா. இப்போ இங்கே பியில் வந்ததுனால ஃபஸ்ட்டு பேரே ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம பியில் தான் ஆரம்பிக்கணும். கேபிட்டல் பின்னு பேர் கொடுக்கணும். சாமி புரியுதுங்களா? இங்கே சி ஸ்கொயர்னு வந்ததுன்னா நம்ம இங்கே சியில் தான் ஆரம்பிக்கணும். சாமி புரிஞ்சுங்களா? இங்கே பியில் வந்ததுனால பி ஸ்கொயர்னு வந்ததுனால இங்கே கேபிட்டல் பின்னு கொடுத்துட்டோம். பிக்கு அடுத்தது என்ன வரும்? சி வருங்களா. இங்கே சி எழுதியாச்சு. அடுத்து வந்து ஏ. இப்படி தான் சாமி பேர் கொடுக்கணும். இது ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன, அந்த கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணுறது எல்லாமே ஏபிசி எல்லாமே அதை எதை டினோட் பண்ணணும்னா ஆங்கிள்ஸ் டினோட் பண்ணணும். ஸ்மால் லெட்டரில் வரக்கூடிய அந்த ஏபிசி எல்லாம் சைட்ஸ் அது டினோட் பண்ணும். இதில் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேபிட்டல் லெட்டரெல்லாம் ஆங்கிள்ஸ் டினோட் பண்ணும், ஸ்மால் லெட்டரெல்லாம் சைடு வந்து டினோட் பண்ணும். இப்போ பாருங்கள், இங்கே பி இருக்கிறனால இது கேபிட்டல் பிங்கிற ஆங்கிளுங்களா. இந்த சி இங்கே இருக்கிறனால சிங்கிற ஆங்கிள் வந்து இது வந்து ஏங்கிற ஆங்கிள். இப்போ பிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிங்கிற சைடு, சிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சிங்கிற சைடு. இந்த ஏங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏங்கிற சைடு. சாமி புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஏ இதை வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இது எழுதிக்கலாம். அந்த பிசி என்ன எழுதலாம்னு பாருங்கள். கேபிட்டல் பிசின்னு இருக்குங்களா, அதை ஏன்னு எழுதிக்கலாங்களா. இப்போ ஏசின்னு இருக்குங்களா, கேபிட்டல் ஏசி, அதை வந்து நம்ம பின்னு எழுதிக்கலாம். அடுத்து ஏபியை நம்ம என்ன எழுதலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏபியை நம்ம சின்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து என்னென்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஏபிசிங்கிற இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் வச்சுட்டு நம்மளால் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் சில கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து வரைய போகிறோம். என்ன வரைய போகிறோம்னா, இந்த ஏலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வந்து வரைய போகிறோம். ஏலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலராக லைன் வரைய போகிறோம். அந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு என்ன பேர் கொடுக்க போகிறோம்னா டின்னு சொல்லி பேர் கொடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம்னா, ஏலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம். அந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு நம்ம டின்னு பேர் கொடுத்துருக்கோம். ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி. சாமி புரியுதுங்களா? ஏடி வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பிசிங்கிற பேஸுக்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. சாமி புரியுதுங்களா? இது ஸ்டெப் 1 வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பிசின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிசின்னு இருக்குங்களா, இந்த பிசியை நம்ம எப்படி எழுதலாம்? பிடி ப்ளஸ் சிடின்னு எழுதலாங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். நல்லா கவனிசாமி. பிசின்னு இருக்குங்களே, பிசியை பிடி ப்ளஸ் சிடின்னு எழுதலாங்களா? எழுதுனா நம்மளுக்கு ஃபுல் லென்த் கிடச்சிடலாம். சாமி புரியுதா சாமி? பிசி ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் சிடின்னு எழுதிக்கலாம். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டாவது ஸ்டெப்பில் இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சதுனால இது பாருங்கள், இது 90 டிகிரி, இதுவும் வந்து நம்மளுக்கு 90 டிகிரி. ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்துக்கலாம். நம்மளுக்கு புரியிருக்காங்க பாருங்கள், வரைகிறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, கரெக்டுங்களா? இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம்? ஆங்கிள் பி. அதாவது பி, இது வந்து என்ன பர்பெண்டிகுலர் இருக்குது டி, அதுக்கடுத்து என்ன இருக்குது பாரு சாமி, இங்கே ஏ, இங்கே வந்து சின்னு இருக்குது. சாமி புரியுதா சாமி? இப்படி இருக்கா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது என்னென்னா, ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரம், கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், அதாவது என்னென்னா, அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா ஹைபாட்னஸ், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, மீதி வந்து அட்ஜசன்ட் சைடு. சாமி புரியுதுங்களா சாமி? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஹைபாட்னஸ்ன்னு என்னன்னு சொல்லலாம்? ஏபிங்களா, அது எழுதிக்கலாம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு, சாமி புரியுதா சாமி? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு, அடுத்து பாருங்கள் ஆப்போசிட் என்ன இருக்குது பாருங்கள், ஆப்போசிட்டாக ஏடி இருக்குங்களா. அப்போ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் பாருங்கள் பிடி ஸ்கொயர். இது எழுதி வச்சுக்கலாம். இப்போ எழுதி வச்சுட்டு இதில் என்ன வேணுங்கிறத நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சாமி புரியுதுங்களா? இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். இப்போ செகண்டாக இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் நம்ம இங்கே வரையலாம். அப்போ தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், செகண்டாக இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு வரைகிறேன். இப்போ வரைஞ்சிட்டு இந்த இடம் வந்து இந்த 90 டிகிரி, இது டின்னு இருக்குது, இது சி, இது வந்து என்ன ஏ. சாமி இதை தான் சாமி அப்படி பார்த்து வரைகிறேன். இந்த ஆங்கிள் என்ன இருக்குது? சிங்கிற ஆங்கிள் இருக்குது. சாமி புரியுதுங்களா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்னஸ், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, மீதி வந்து என்னென்னா நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரம்ங்கிறது என்ன? ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ்
ப்ளஸ் என்ன சொல்லுங்கள் சாமி, அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதாவது ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் தான், அதாவது ஆப்போசிட் ஸ்கொயர்னு எழுதுறேன். இப்போ ஹைபாட்னஸ் ஸ்கொயர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், இதான் ஹைபாட்னஸ். இது வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், ஆப்போசிட் சைடு ஏடி இருக்குது, அப்போ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு பாருங்கள், நீங்கள் டிசின்னு எழுதினாலும் ஒன்று தான், சிடின்னு எழுதினாலும் ஒன்று தான். நம்ம வந்து சிடின்னு எழுதுகிறேன், ஆல்ஃபபெட்டிக் மாதிரி எழுதிக்கிறேன் சாமி, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு சியை முன்னாடி எழுதிட்டு டி பின்னாடி எழுதிக்கிறேன். இதுதான் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஏசி ஸ்கொயர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு ஏடின்னு இருக்குங்களா, இப்போ இந்த ஏடி ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த ஏடி ஸ்கொயரை இந்த ஃபஸ்ட் ரைட் ஆங்கிள்லேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ரைட் ஆங்கிள் ஏடி எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் இருக்குது பாருங்கள், ஏடி ஸ்கொயர். சாமி புரியுதா சாமி? இப்போ இந்த ஏடி ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ளஸ் பிடி ஸ்கொயருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் பிடி ஸ்கொயரை இங்கே கொண்டு வந்து கொடுத்துடலாமா? ஏபி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கங்க. ப்ளஸ் பிடி ஸ்கொயர் இங்கே வரும்போது மைனஸ் பிடி ஸ்கொயர் ஆகுங்களா, ஈக்குவல் டு இங்கே இருக்க மீதி ஏடி ஸ்கொயர். அவ்வளோதான் சாமி. நான் சொன்னது புரிஞ்சா சாமி? நல்லா கவனிங்க பார்க்கலாம். இந்த ஏபி ஸ்கொயருக்கு சாமி, இந்த ப்ளஸ் பிடி ஸ்கொயர் இங்கே வரும்போது என்ன ஆயிரும், நம்மளுக்கு மைனஸ் பிடி ஸ்கொயர் ஆயிரும், ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். சாமி புரியுதுங்களா? அப்போது இந்த ஏடி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம், ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர்னு எழுதலாங்களா? ஏடி ஸ்கொயருக்கு பதிலாக ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர் எழுதிட்டேன். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு சிடி ஸ்கொயர் வேணும். சிடிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள், சிடிங்கிறது இங்கே இல்லை. அப்போ வந்து சிடிங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் இருக்குது. சாமி நான் சொல்கிறது புரியுதா? சிடிங்கிறது இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ளஸ் பிடி எங்கே கொண்டு வந்துடலாங்களா? இப்படி இங்கே கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிசி இந்த ப்ளஸ் பிடி இங்கே வரும்போது மைனஸ் பிடி ஈக்குவல் டு சிடின்னு வருங்களா? இப்போ இதை வந்து என்னென்னா ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு புரியிருக்காக. இப்போது இந்த சிடிக்கு பதிலாக சாமி நல்லா கவனிச்சுக்க, நம்மளுக்கு தேவை சிடி ஸ்கொயர். பாருங்கள், சிடி ஸ்கொயர் வெளியே வந்து ஸ்கொயர் கொடுத்துட்டேன். நம்மளுக்கு தேவை இங்கே சிடி தான் இருக்குது. சிடிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம், பிசி மைனஸ் பிடின்னு எழுதலாம். இப்போது இந்த ஏசி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இது பாருங்கள், ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர் ப்ளஸ் இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குங்களா? ஏங்கிறது பிசி, பிங்கிறது பிடி. இந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாங்களா? இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதலாம். கரெக்டாக தான் சாமி. சாமி நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? இப்போ ஏ ஸ்கொயர்னு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம், பிசி ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர்னா பிடி ஸ்கொயர் மைனஸ் 2. ஏக்கு பதில் என்ன வரும், பிசி. பிக்கு பதிலாக பிடி. அப்புறம் சாமி புரியுதுங்களா? இப்படி எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். மைனஸ் பிடி ஸ்கொயரும் ப்ளஸ் பிடி ஸ்கொயரும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்புறம் மீதி என்ன இருக்குது பாருங்கள், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் 2bc டாட் பிடின்னு வரும். சாமி புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், இங்கே காஸ் பின்னு இருக்குது, ஆனால் இங்கே காசுங்கிற வார்த்தையே இங்கே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம காஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னஸ் எழுதலாங்களா? காஸ் தீட்டாவை இங்கே காஸ் அப்படி எழுதிக்கிங்க. இங்கே தீட்டாக்கு பல என்ன இருக்குது பாருங்கள், இங்கே பின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ் பி, காஸ் பின்னா அட்ஜசன்ட் சைடு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து அட்ஜசன்ட் சைடு எடுக்கிற. அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், பிடி. பிடி டிவைடட் பை ஹைபாட்னஸ். ஹைபாட்னஸ் பாருங்கள், ஏபி எழுதிக்கிறேன். ஏபி எழுதிட்டு நம்மளுக்கு பாருங்கள், இங்கே வந்து பிடி தான் வேணும். அதனால் இது என்ன பண்ணலாம், கிராஸ் பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபி டாட் காஸ் பி ஈக்குவல் டு பிடின்னு வரும். சாமி புரியுதுங்களா? இப்போது இந்த பிடிக்கு பதிலாக ஏபி டாட் காஸ் பின்னு எழுதலாங்களா? அப்போ இங்கே எழுதிக்கிங்க, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். சாமி புரியுதுங்களா? மைனஸ் 2bc. இந்த பிடிக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், ஏபி டாட் காஸ் பின்னு எழுத போகிறோம். சாமி புரியுதுங்களா? இந்த இங்கே ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயரில் நம்ம எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எழுதணும். ஃப்ரம் 1 and 2 நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். நீங்கள் என்ன எழுதணும், ஃப்ரம் 1 and 2 எழுதணும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே வரும்னா, தேர்ட் இதுலேருந்து எடுத்துருக்கோம், ஃப்ரம் 3. இந்த பிடிங்கிறது தான் இது தேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துக்கலாம், 3லேருந்து எழுதியிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம எங்கே எழுதியிருக்கோம்னா, ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம எழுதியிருக்கோம். இடம் பார்த்ததுனால இங்கே எழுதுகிறோம் சாமி, இங்கே எங்கேயும் எழுதணும். சாமி நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆனால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் வேணும். அப்போ இந்த ஆன்சர் நம்மளுக்கு இங்கே இல்லை. அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள், ஏசின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏசியை நம்ம என்ன எழுதலான்னு பாருங்கள், பின்னு எழுதலாங்களா? அப்போ ஏசி ஸ்கொயரை பி ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், ஏபியை சின்னு எழுதலாம். அப்போ ஏபி ஸ்கொயர்னா சி ஸ்கொயர் எழுதலாம். அடுத்து பாருங்கள், பிசியை ஏன்னு எழுதலாம். அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2.
அடுத்து பாருங்கள் இங்கே பிசின்னு இருக்குங்களா, பிசி என்னென்னு எழுதலாம், ஏன்னு எழுதலாம். அடுத்து ஏபி என்னென்னு எழுதலாம், சின்னு எழுதலாம். அடுத்து பாருங்கள் காஸ் பின்னு இருக்குது. அவ்வளோதான் சாமி, ஆன்சர் வந்துச்சு. சாமி புரியுதுங்களா? இதுவே இன்னொரு டைம் எப்படி எழுதலாம், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சாமி புரியுதா சாமி? -2ac கரெக்டு, 2ca கரெக்டு சாமி. உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதி நீங்கள் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சாமி. புரியுதுங்களா? இதுதான் சாமி கொடுத்துக்கூடிய கொசைனுடைய சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர் சாமி. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் -2ca காஸ் பி சாமி. ப்ரூவ் பண்ணியாச்சு. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிறோம். ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம். அந்த லைனுக்கு வந்து டீன் பேர் கொடுத்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துச்சு. 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மூலியமாகவும் ப்ளஸ் வந்து இங்கேருந்து எடுத்து எழுதிட்டோம். இதை வச்சு அந்த 2 விஷயம் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் தனியாக பிரித்து எழுதிட்டிங்கனாலே நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிடலாம் சாமி. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரவணகுமார் மேக்ஸ்ங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.